Hi guys, pot mixing அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட் மிக்சிங் பற்றி யாருக்குமே அவ்வளோவா எதுவுமே தெரியறதில்ல. அந்த பாட் மிக்சிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பாட் மிக்சிங் பண்ணும்போது செடிக்கு செடி அது மாறுபடும். பாட் மிக்சிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால மண்புழுகள் வந்து சீக்கிரமாக மண்ணில் வந்து வளர்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் இருக்க நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸோட இலைகள் வளர்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இந்த பாஸ்பரஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸில் இருக்க ரூட்ஸ் மூலயமா அதோட பூக்களும் அதோட காய்களும் வளர்கிறதுக்காக யூஸ் ஆகுது. பிளான்ட்ஸ்க்கு நோய்கள் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி நோய்கள் தாக்காமல் இருக்கிறதுக்காக பாட் மிக்சிங்கில் பொட்டாசியம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்துட்டு நோய்கள் தாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேக்ரோ பாக்டீரியாவோட பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து அயன், கால்சியம், மெக்னீஷியம், போரான் இது எல்லாமே பயன்படுத்துகிறோம். பொதுவாகவே மண்கலவையில் தோட்டமண், செம்மண், உரம், மணல், தேங்காய் நார்க்கழிவு, வேப்பம் புண்ணாக்கு, அதோட உயிரியல் உரம், பொட்டாஸ் பாக்டீரியா, அசோஸ்பைரலம், சூடோமோனஸ், அப்புறம் டிகோடர்மா வெட்டி இதெல்லாமே பயன்படுத்துகிறோம். அதோட விகிதம் செடிக்கு செடி மாறுபடும். மண்கலவையில் காத்தோட்டத்துக்காக சின்ன ஹோல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம க்ரோபேக்ஸில் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப வேகமாகவும் உள்ளே போகக்கூடாது, ரொம்ப பொறுமையாகவும் வெளியில் வரக்கூடாது. மண்கலவையில் வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறிகளோட வேஸ்ட்டை போட்டு நம்ம வீட்டிலேயே உரம் தயாரிக்கலாம். தொட்டியில் இருக்க பழைய மண்ணை எடுத்து 2 இல்லைனா 3 நாள் வெயிலில் காய வச்சு ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தொட்டியில் மண்கலவை ஆட் பண்ணும்போது அதுக்கு சரியான ரேஷியோன்னு எதுவுமே இல்லை. அது வந்து நம்ம அனுபவத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட் மிக்சிங் பற்றி பேசினது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்களும் பாட் மிக்சிங் பண்ணும்போது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாட்ஸ், க்ரோ பேக்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் வேணும்னா நம்ம சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ்.com விசிட் பண்ணுங்கள்.